வணக்கம். காமராஜர் அவர்கள் சென்னை மாகாண முதலமைச்சராக பதவியேற்று இந்தியாவை குப்தர்கள் ஆண்ட காலமும் தென்னகத்தை சோழர்கள் ஆண்ட காலமும் பொற்காலமாக சரித்திரத்தில் பேசப்படுவது போல காமராஜர் ஆட்சிக்காலம் பொற்காலம் என்று தமிழக வரலாற்றில் பொறிக்க வைத்தார். தமிழகத்திற்கே தலைமை பொறுப்பு வகித்த போதும் ஆடம்பரமே இன்றி எளிய வாழ்வு வாழ்ந்தார். 7 திறமையான அமைச்சர்களை மட்டுமே கொண்டு எல்லா துறைகளுமே ஏற்றமுற திட்டங்களும் சட்டங்களும் வகுத்து ஆட்சி செய்தார். 5இல் விளையாதது 50இலே விளையுமா? ஆகவேதான் கற்க வேண்டியவற்றை இளமையிலே கற்க வேண்டும். செல்வங்களுள் மிகச் சிறந்தது கல்வி செல்வம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலால் வேகாது, கள்வரால் கவர முடியாது, வேந்தரால் கொள்ள முடியாது. மக்களை விலங்கு நிலையிலிருந்து மாற்றி நல்லவராகவும் வல்லவராகவும் புகழ்மிக்கவராகவும் வாழ வைப்பது கல்வியாகும். இத்தகைய பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கல்வியானது காமராஜர் காலத்தில் பணம் படைத்தவர்களுக்கும் அரசியல் பலம் படைத்தவர்களுக்கும் மட்டுமே கிட்டியது. ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருந்தது. இந்த நிலையில் தான் முன்புபட்ட மனவேதனையை யாரும் படக்கூடாது என்ற முடிவிற்கு வந்தவர் கல்வித்துறையில் மாபெரும் புரட்சி செய்தார். நன்றி.